உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தேதி விசாரணைக்கு வரும் அட்லியின் தளபதி 63 விஜய் ரசிகர்கள் அதிர்ச்சி. தெரி மெர்சல் படங்களை தொடர்ந்து விஜய் அட்லி கூட்டணியில விஜயின் 63வது படம் உருவாகிட்டு வருது. பெண்கள் கால்பந்தாட்டத்தை மையமா வச்சு இப்படம் உருவாக்கிட்டு வராங்க. இந்த படத்துல தளபதி விஜய் கால்பந்தாட்ட பயிற்சியாளராகவும் நடிக்கிறாரு. மேலும் இப்படத்திற்கு ரஹ்மான் தான் இசையமைச்சிட்டும் வராரு. இந்த படத்தின் சேட்டலைட் உரிமையை கூட சன் டிவி நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க. இப்படத்தின் படப்பிடிப்பு சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் விறுவிறுப்பா நடைபெற்றும் வருது. இந்நிலையில பாத்தீங்கன்னா குறும்பட இயக்குனர் செல்வா தளபதி 63 படத்தோட கதை தன்னுடையது என்று சென்னை உரிமையியல் நீதிமன்றத்துல புகார் அளிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன கூறியிருக்கிறாருன்னா, பெண்கள் கால்பந்தாட்டத்தை மையமா வச்சு நான் 265 பக்கம் கொண்ட கதையை எழுதியிருக்கேன். அந்த கதையை சில தயாரிப்பு நிறுவனத்திடமும் தெரிவிச்சிருக்கேன். இந்நிலையில பாத்தீங்கன்னா அட்லி இந்த கதையை இயக்கும் செய்தி அறிந்து அதிர்ச்சியான, எனவே அந்த படத்தின் படப்பிடிப்புக்கு தடை விதிக்க வேண்டும். கதை திருட்டு குறித்து இந்த வழக்கு வருகிற 23ஆம் தேதி விசாரணைக்கு வருது. ஏஜிஎஸ் நிறுவனத்திடம் விளக்கம் கேட்டு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களாம். இந்த வழக்குல இயக்குனர் அட்லி தயாரிப்பு நிறுவனம் மற்றும் எழுத்தாளர் சங்கத்தை எதிர் மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. பாதி படப்பிடிப்பு முடிந்திருக்கும் நிலையில வரும் 23ஆம் தேதி வழக்கு என்னவாக போகிறது என்று ரசிகர்கள் அச்சத்துல இருக்காங்க. தற்போது இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருப்பது தமிழ் சினிமா வட்டாரத்துல ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கதை திருட்டு பிரச்சனையால அதிர்ச்சி ஆகியிருக்காரு தளபதி விஜய். இவர் படங்களுக்கு மட்டும் இது போல பிரச்சனையை கிளப்பி வராங்க. கதை திருட்டு பிரச்சனை தொடர்ந்து இவரது படங்களுக்கு வருவது ரசிகர்களையும் கடுப்பாகி இருக்குன்னு சொல்லலாம். படத்தோட ஷூட்டிங் இன்னும் முடியவில்லை. படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளிவரல. ஆனா கதை என்னுடையது என்று எப்படி சொல்ல முடியும் என கேள்வி எழுப்பிட்டு வராங்க ரசிகர்கள். இது அனைத்தையுமே அமைதியா கவனிச்சுட்டு வர தளபதி. இந்த படத்திற்கு பிறகு இது போல பிரச்சனை வராம இருக்க என்ன முடிவு செய்ய போகிறார் என்பது தெரியல. ஆனா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சிறிய புன்னகை மூலமே எளிதாக கடந்து விடுறாரு தளபதி. அவருக்கு மிகப்பெரிய பலமாக அவருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. எப்படியும் படத்திற்கு பிரச்சனை வருவது வழக்கமாக ஆகிவிட்டது என்றுதான் சொல்லணும். விரைவில் பாத்தீங்கன்னா இப்படத்தின் பிரச்சனை நிறைவடையும் என தெரியுது. படத்தோட எதிர்பார்ப்பு அதிகரித்து வரும் நிலையில இப்படி சர்ச்சை வருவது சுலபம் என தெரியுது. படத்தோட அறிவிப்புக்காக காத்திருக்கும் தருணத்துல இப்படி பிரச்சனை வருவது சற்று வருத்தம் தான். சோ இந்த தகவலை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.